இது வந்து 2020 சீரீஸ் ஏ கொஸ்டின் நம்பர் 48. கொஸ்டினோட டிமாண்ட் கரெக்ட்னஸ் தான் கொஸ்டின் கேட்குறாங்க. கொஸ்டின் என்னதுன்னா, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த ரீசன்ஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஃபார் எக்ஸ்போஷர் ஆஃப் டு பென்சீன் பொல்யூஷன். ஸோ பென்சீன் பொல்யூஷன்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன டைப் ஆஃப் பொல்யூஷன்ங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இட் இஸ் அ டைப் ஆஃப் ஏர் பொல்யூஷன். ஓகே, ஸோ ஏர் பொல்யூஷன்ல கண்டிப்பா என்ன வந்திருக்கணும்? கண்டிப்பா ஸ்மோக்குங்கிறது கண்டிப்பா இருக்கணும். ஸ்மோக் ஆர் எனி டைப் ஆஃப் சஸ்பென்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அப்போ ஸோ இங்க பாருங்க, ஸ்டேட் நம்பர் 1 ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட்னா என்னது? அப்போ கண்டிப்பா எனக்கு அங்கே ஒரு பேர்னிங் நடந்திருக்கு. ஓகேவா, என்ஜின்ல நடக்கும் பேர்னிங். ஸோ பேர்னிங் நடந்திருக்கு, ஸோ இங்கே ஸ்மோக் கண்டிப்பா வரும். அதுக்கப்புறம் டொபாக்கோ ஸ்மோக் கண்டிப்பா இருக்கு. அடுத்து என்னது? வுட் பேர்னிங்னு என்ன இருக்கும்? ஸ்மோக் கண்டிப்பா வரும். பட் இந்த ரெண்டுல பாருங்க, ஸோ யூசிங் வார்னிஷ்டு விமன் வுடன் ஃபர்னிச்சர் யூசிங் ப்ராடக்ட்ஸ் மேட் ஆஃப் யூரத்ரேன். இப்போ என்ன யூரத்ரேன்? இப்போ ஸ்டேட் நம்பர் 4 பாருங்க, யூசிங் வார்னிஷ்டு வுடன் ஃபர்னிச்சர். அகெயின் வுடன் ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணாலே ஏர் பொல்யூஷன் வந்துடாது. மேபி இதை வந்து என்ன பண்ணியிருக்கணும்? பேர்ன் பண்ணியிருந்தா ஸ்மோக் வந்திருக்கும். அப்போ அது பெர்மிஷன், அதுக்கு என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? பென்சீன் பொல்யூஷன் வந்திருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வார்னிஷஸ் யூஸ் பண்றாங்க, இட்ஸ் கெமிக்கல். அதை பேர்ன் பண்ணாதான் வருமே தவிர பொல்யூஷன் வருமே தவிர யூஸ் பண்ணாலே தான் வராது. அதே மாதிரி தான் ஸ்டேட் நம்பர் 5 யூசிங் ப்ராடக்ட்ஸ் மேட் ஆஃப் பாலியூரத்ரேன் தோ இட் இஸ் ஆல்சோ ஏ சிந்தட்டிக் சப்ஸ்டன்ஸ். அதை பேர்ன் பண்ணாதான் அந்த இஷ்யூ வந்திருக்குமே தவிர இங்க பேர்னிங்கிற வார்த்தை வரல. அதனால இது ரெண்டுமே வராது. ஸோ ஆன்சர் மஸ்ட் பி 1 2 1 3.